ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வேதாகமத்திலே ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே முதல் வசனம் 2ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட காலம்? கடைசி காலத்துல கொடிய காலங்கள் இருக்கும் என்று சொல்லி. காலம் என்று சொன்னால் கொடிய மனிதர்கள் தேசத்துல காணப்படுவார்கள் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த கொடிய காலத்துல மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஸ்தோத்திரம் 2வது வசனம் சொல்லுது, மனுஷர்கள் தற்பிரியராக வாழ்வார்களாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தற்பிரியராக வாழ்வார்கள் என்று சொல்லி. அப்படியானால் தற்பிரியனாக என்ன பண்ணாதீங்க? வாழாதீங்க. ஏன் தற்பிரியராக வாழக்கூடாது என்று சொன்னால், தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். அந்த ஆதாமிலிருந்து ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கினாரு. உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வைத்தார். பின்பு அவர்கள் பாவம் செய்தபோது அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். பின்பு ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஆபேல், காயின் என்று சொல்லி. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டாராம். காயின் நிலத்தை பயிரிடுகிறவராக காணப்பட்டாராம். இருவரும் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே இவர்கள் காணிக்கை ஆண்டவருக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த 2 பேருடைய காணிக்கையும் தேவன் பார்த்தாரு. அவங்க மனதிலே அவங்க இருதயத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்து ஆண்டவர் இந்த ஆபேலையும் ஆபேலுடைய ஆடு மாடுகளையும் கர்த்தர் அங்கீகரித்து விட்டார், ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? அவன் ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை செலுத்தவில்லை. ஆதலால் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. உடனே காயின், ஆபேல் 2 பேரும் வயல்வெளியில் இருக்கும்போது காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்து விடுகிறார். கொலை செய்து விடுகிறார். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அந்த ஆபேலுடைய ரத்தம் பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டதாம். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? காயீனை கூப்பிடுகிறார். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று சொல்லி. உடனே அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியாது. நான் அவனுக்கு என்ன காவலாளியா? என்று சொல்லி ஆண்டவருக்கே சரியான பதில் அவர் என்ன பண்ணவில்லை? சொல்லவில்லை. அப்படி சொல்லாதனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து அந்த நீதிமானுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆகையால் நீ இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தில் பயிரிடும்போது அது உனக்கு பலன் கொடுக்காது என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் 13ஆம் வசனம் வரை ஸ்தோத்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காயின் ஆண்டவருக்கு பிரியமான பலி செலுத்தாம தற்பிரியனாக அவன் செயல்பட்டதினால அவன் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவும் இல்லை. மாறாக அவன் வாழ்க்கையில சாபம் வந்துவிட்டது. இந்த சாபம் என்பது மிகவும் கொடிதானதுங்க. நாம எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், வியாபாரம் செய்தாலும் அதுல நம்ம பலனை பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் சாபமான ஒரு வாழ்வு. பிரியமானவர்களே, சாபமான ஒரு வாழ்வு இந்த சோதரம் காயின் என்ன பண்ணுகிறாரு? சுதந்திரித்துக் கொள்கிறாரு. ஆக பிரியமானவர்களே, தற்பிரியனாக வாழ்ந்த இந்த காயீனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்தது. ஆதலால் இந்த ஆபேல், காயீனுடைய பலி நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்முடைய வாழ்க்கையில காயீனைப் போல இருக்க வேண்டாம். ஆபேலைப் போல இருக்க வேண்டும். அதாவது தற்பிரியனாக வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில பெரும் நஷ்டம் கடந்து வரும். தற்பிரியனாக ஒரு நாளும் வாழாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசப்பா, நன்றி செலுத்துகிறேன்.
ஆண்டவரே, ஆபேலையும் அவன் பலிகளையும் அங்கீகரித்த தெய்வம், காயினை பலிகளை நீர் அங்கீகரிக்கவில்லை. காரணம் தற்பிரியனாக வாழ்ந்தது நிமித்தம். அப்படிப்பட்ட தற்பிரியராக யாரும் வாழாமல், ஆண்டவரே தானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணமுடையவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.